ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்ச முட்டை மப்பாஸிൻ്റെ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வெண்டைக்காய் மப்பாஸிൻ്റെ ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தது. அதில் நின்று கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த முட்டை மப்பாஸ் தயார் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இவ்வளோ இந்த சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நமக்கு முட்டை மப்பாஸை தயார் பண்ணலாம். அதுக்காக கடாயிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நல்லா சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு நம்ம பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். இது நல்லா வணக்கி எடுக்கலாம். பச்சை மிளகாயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாய் நறுக்கியதும், ஒரு 5 பல்லு பூண்டு சின்னதாய் நறுக்கி எடுத்ததும் இதிலேக்கு சேர்க்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்தி இருக்குது. பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் இதிலேக்கு சேர்த்தி நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மப்பாஸ் சாப்பாட்டுக்கு கூடயும் அதே மாதிரி இடியப்பம், அப்பம், சப்பாத்தி, புட்டு எல்லாத்தின் கூடயும் நல்ல காம்பினேஷன் தான். இப்போ தேவையான உப்பு நான் சேர்த்தி இருக்குது. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உருளைக்கிழங்கும் சேர்த்தி நல்லா வணக்கியதுக்கு பின்னாடி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம். அதுக்கு பின்னாடி 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்க்கலாம். கூட 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்த்தி இருக்குது. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்தி இருக்குது. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்தி இருக்குது. இவையெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னாடி அதுவும் நமக்கு நல்லா வணக்கி எடுக்கணும். இதனோட எல்லாம் பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வணக்கி எடுத்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை வணக்கி எடுத்துகிட்டே இருக்கிறது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இதிலேக்கு சேர்க்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு பின்னாடி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இது மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு பாதி வெந்து வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கி கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. இனி இதிலேக்கு நமக்கு முட்டை சேர்க்கலாம். 4 முட்டை வேக வச்சு எடுத்தது தான் இது. முட்டை சேர்த்ததுக்கு பின்னாடி நம்ம மசாலையில் முட்டை ஒன்று வணக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தேங்காயோட 2வது பால் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. 2 கப்பு இருக்கும். இந்த 2 கப்பு 2வது தேங்காய் பால் சேர்த்தி மூடி வச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நமக்கு இது கரெக்டாக வற்றிச்செடுக்கலாம். கிரேவி நல்லா வற்றி வந்ததுக்கு பின்னாடி பாருங்கள், இதே மாதிரி நல்லா வற்றி வரணும். அதுக்கப்புறமா இதிலேக்கு நமக்கு தேங்காயோட 1வது பால் பால் இதிலேக்கு சேர்க்கலாம். 1 கப் இருக்கும். இது அப்படியே சேர்த்தியதுக்கு பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி கொதிக்க விடக்கூடாது. நல்ல திக்கான கிரேவியில் தான் நம்ம இந்த மப்பாஸை இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இனி நமக்கு இதிலேக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். கடுகு தாளித்து சேர்க்கிறது தான் நம்ம மப்பாஸிൻ്റെ டேஸ்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயதிலேக்கு கடுகு போட்டிருக்கு. 4 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி இது போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பின்னாடி 2 இன்க்ரீடியண்ட்டு கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கணும். அதுக்காக பாருங்கள், இதே தான் நம்ம இன்க்ரீடியண்ட்டு. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், இவ்வளவும் சேர்த்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா முட்டை மப்பாஸ்லேக்கு சேர்த்தி 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டு எடுத்துருந்தா நம்ம சூப்பர் டேஸ்டில் கேரளா ஸ்பெஷல் முட்டை மப்பாஸ் ரெடி ஆகிருக்கு. இது இடியப்பத்தின் கூட தான் நான் சாப்பிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆகி தான் இது செஞ்சது. இந்த இடியப்பம் நல்ல சாஃப்டான இடியப்பம். இதனோட ரெசிபி நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த முட்டை மப்பாஸு சேர்த்து இந்த இடியப்பம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.